1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்களிலே இப்படி பவுல் சொல்லுகிறதை பார்க்க முடியும். மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதா இருக்கிறது. நீங்கள் பலனில்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. நான் இருந்த 18 மாசம் உங்களுக்கு பாலை குடிக்க கொடுத்தேன். அப்போ நான் கடினமான உபதேசங்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கல. சுவிசேஷத்தை சொல்லி 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 உங்களை கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வந்தேன். ஆனா இத்தனை வருடம் ஆன பிறகும் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லையே. வரம் இருக்கிறது, பலன் இல்லையே. அதனால என்னால உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி பேசக்கூடாமல் என்னால முடியல. நாம் எவ்வளவு வளர்ந்தாலும் பலன் இல்லை என்றால் நம்மால் நிற்க முடியாது. பலன் இல்லை என்றால் செயல்பட முடியாது. ஆமென். 18 மாதங்கள் பவுல் அந்த பட்டணத்தில் இருக்கும்போது அவர் நல்ல பாலை, ஞான பாலை கொடுக்கிறார். ஒரு பிறந்த குழந்தைக்கு கட்டியான ஆகாரம் அல்ல கொடுக்க வேண்டியது. அதற்கு எது டைஜஷன் ஆகுமோ அந்த ஆகாரம் தான். அப்படிதானே தேவன் கிருபையாய் நம்மை அழைத்தார். அழைக்கும் போதே இடுக்கமான வாசல் தான் இருக்கு, பார்த்துக்கோ, ஒழுங்கா கேர்ஃபுல்லாவான்னு அழைக்கல. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். என்ன ஒரு அழைப்பு! இப்படி ஒரு அழைப்பை எத்தனையோ பேர் இந்த பூமியில வந்தாங்க போனாங்க அல்லவா? இப்படி ஒரு அழைப்பை ஒருத்தரால மட்டும்தான் கொடுக்க முடிந்தது. அவர் மாத்திரமே இளைப்பாறுதலை தருகிறவர். ஹல்லேலூயா. நீங்கள் இன்னும் மாம்சத்துக்கு உரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் நீ கிறிஸ்துவுக்குள் வருவதற்கு முன்னே நீ பலன் இல்லாமல் இருந்தாய். இப்போ எல்லா வரங்களை உடையவனாயிருந்தும் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. எபிரேயர் 5வது அதிகாரம் 12வது வசனத்தில் எழுதும் போது பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலனை கொண்டு இப்படி எழுதுகிறார். காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். பிறந்த குழந்தை பால் குடிக்கலன்னா அழுவோம். பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கறாங்க, கொஞ்சம் வளர்ந்த பிறகு பாட்டில்ல பால் அடைச்சு கொடுக்கறாங்க. அதே குழந்தை 18 வயசுலயும் பாட்டில்ல பால் அடைச்சு குடிச்சிட்டு இருந்தா. ஆமே. இப்படி சொல்லும் போதே நம்ம முகத்துல நம்ம அறியாத ஒரு சிரிப்பு வருது. ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய நிலைமை என்பது அப்படித்தானே இருக்கிறது. ஆமே. கண்ணீரை துடைப்பார், கவலையை மாற்றுவார். இப்படி ஒரு 2 வார்த்தை கேட்டா எனக்கு போதும். ஹல்லேலூயா. காலத்தை பார்த்தால் எத்தனை வருடம் ஆச்சு கிறிஸ்துவால் பிறப்பிக்கப்பட்டு ஜெனிப்பிக்கப்பட்டு, எத்தனை வருஷம் ஆச்சு. ஆனா இன்னும் உனக்கு பழைய மனம் திரும்புதலை குறித்து பேச வேண்டியதா இருக்கிறது. இன்னும் ரட்சிப்பை குறித்து. அதன் அர்த்தம் என்ன? இன்னும் ஆளுயா என்ன ஆகல, வளரலன்னா ரட்சிக்கப்படல. இன்னும் அதே நிலை. பல ஆண்டுகளுக்கு முன்பாய் ஒருத்தங்களை பல ஆண்டுகளுக்கு முன்பாய் பார்த்துட்டு திருப்பி பார்க்கும்போது அப்படியே தான். சில என்ன உங்கள்கிட்ட ஒரு மாற்றமும் இல்லை. யோசேப்புக்கு சகோதரர்களை பல ஆண்டுகள் கழித்து பார்க்கும்போது இது சகோதரர்கள் என அவனால கண்டுபிடிக்க முடிந்தது. ஆனால் சகோதரர்களுக்கு இது யோசேப் என கண்டுபிடிக்க முடியவில்லை. காரணம் என்ன? காரணம் ஒன்றுதான். சகோதரர்கள் அன்னைக்கு எப்படி இருந்தாங்களோ இன்னைக்கு அப்படி இருக்கிறாங்க. யோசேப்பு அன்னைக்கு இருந்த மாதிரி இன்னைக்கு இல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் எப்படி நம்முடைய வளர்ச்சி இருக்கிறது?
131வது சங்கீதம் அதனுடைய 1-2 வசனங்களிலே சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படி சொல்லுகிறார், கர்த்தாவே என் இருதயம், நான் வாசிக்கிறேன், இருமாப்பு உள்ளது அல்ல, என் கண்கள் மேட்டிமையானவைகளும் அல்ல, பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கருமங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை. 2வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, தாயின் பால் மறந்த குழந்தையை போல நான் என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன். அந்த காலம் முடிஞ்சு, இது அடுத்த காலம். என் ஆத்துமா பால் மறந்த குழந்தையை போல் இருக்கிறது. நீ வளருகிற கூட்டை கலைக்கிறது எதின் அடையாளம்? குஞ்சுகள் என்ன செய்கிறது? வளருகிறது. ஆமென். ஒரு குழந்தை வளர்றது குழந்தைக்கு தெரியாது, அந்த பெற்றோருக்கு தான் தெரியும். நம்மை பராமரிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்கிறார். தாய் மறந்தாலும் நான் உங்களை மறக்க மாட்டேன் என்கிறார். தகப்பனை போல தோள் மேல் சுமக்கிறவர் அவர் நல்ல தகப்பன். என்னிடத்திலும் உங்களிடத்திலும் எதிர்பார்க்கிற ஒரு வளர்ச்சி இருக்கிறது. அந்த வளர்ச்சி நம்மில் வெளிப்படுகிறதா, காணப்படுகிறதா, அல்லது வளர வேண்டும் என்கிற ஆசை நமக்குள் இருக்கிறதா? வரத்தை விரும்புகிற ஜனமே, வளர விரும்புங்கள். 1 சாமுவேல் 16வது அதிகாரத்தில் சாமுவேலை கர்த்தர் பெத்லகேமுக்கு அனுப்புகிறார். ஈசாயின் வீட்டுக்கு போகிறார். போகும்போது ஈசாய் தன் பிள்ளைகளை கொண்டு வந்து நிறுத்தும் போது மூத்தவனை பார்க்கிறான் சாமுவேல். அப்படி பார்க்கும்போது கர்த்தர் உடனே இடைப்பட்டு பேசுகிறார். அதனுடைய 7வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பார்வையில் இருக்கிற வளர்ச்சி, ஆண்டவருடைய பார்வையில் இருக்கிற வளர்ச்சி நீ இப்படி பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு சாமுவேலுடைய பார்வையை மாத்துறார். நாம் பார்க்கும்போது அநேகரை பார்த்தா இவங்கெல்லாம் ரொம்ப ஆவிக்குரியவங்க, இவங்கெல்லாம் ஒரே தப்புமே பண்ண மாட்டாங்க, அப்படி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு நாம கெட்டிக்காரங்க. இன்னைக்கெல்லாம் ரொம்ப அமைதியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமே அன்று சொல்ல இப்படி பாத்திராத சாமுவேலே, அல்லேலூயா. இப்படி பார்த்தா ஒருவேளை நீ அசிஸ்டன்ட் ஆக்கிடுவ. இப்படி பார்க்காத. அடுத்த வார்த்தை, மனுஷன் பார்க்கிறபடி. அப்ப ஏன் பார்வையே கிடையாது அவருடைய பார்வை. அப்ப நான் ஒரு காரியத்திலே பார்த்து திருப்தி அடைகிறேன் என்றால் அந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப் வைக்க கூடாது. ஆண்டவரே உங்களுக்கு ஓகேவா? இது எனக்கு ஓகேயா இருக்கு, ஆனா உங்களுக்கு ஓகேயா இல்லையா? அந்த பேப்பர் கிழிச்சு போடு. இரவு பகல் தேவ சமூகத்தில் இருந்து தேவ சமூகத்தை விட்டு விலகாத மோசே, எனக்கு உங்க மகிமையை பார்க்க வேண்டும் என்று கேட்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஆயத்தமாகி வா. என்னங்க இது, என்னங்க இது? மோசே ஆயத்த, இதான் வளர்ச்சி. நீ இப்படி. அப்ப சாமுவேல், நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், ஈசாய் 7 குமாரர்களையும் சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினானா? சாமுவேல் பார்த்து இல்ல 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 இல்ல. பிரியமானவர்களே, எத்தனையோ பேருக்கு முன்பாக நம்முடைய பிள்ளைகளை கொண்டு வந்து நிறுத்துறோமே, கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய பிள்ளைகளை கொண்டு வந்து நிறுத்த ஏன் மாட்டேங்கிறோம்? சாமுவேல் பார்வைக்கு என் பிள்ளை ஓகே ஆயிரணும், பாஸ்டர் பார்வைக்கு என் பிள்ளை ஓகே ஆயிரணும், அல்லது என் சொந்தக்காரங்க பார்வைக்கு என் பிள்ளை ஓகே ஆயிரணும். இவங்க பார்வைக்கு ஆமென் இல்ல, கர்த்தருடைய பார்வைக்கு, கர்த்தருடைய பார்வைக்கு. உன்னத பாட்டு 7வது அதிகாரம் 12வது வசனத்திலே அவருக்கு பிரியமானவள் இப்படி சொல்லுகிறாள். உன்னத பாட்டு 7:12, அதிகாலையிலே திராட்சை தோட்டங்களுக்கு போவோம், திராட்சை கொடி துளிர்த்து அதில் பூ மலர்ந்ததோ என்றும் மாதளம் செடிகள் பூ பூத்ததோ என்றும் பார்ப்போம். அங்கே நம்ம காலையிலேயே பார்ப்போம், பூ மலர்ந்ததோ, மாதளம் செடிகள் பூ பூத்ததோ.
இதான் வளர்ச்சியை விரும்புகிறவனுடைய ஏக்கம். ஒரு சபையின் ஏக்கம் இதுவாகட்டும், தேவ பிள்ளையின் ஏக்கம் இதுவாகட்டும். இந்த ஏக்கம் இருந்தால் தானே ஆத்தும பாரம் வரும். இந்த ஏக்கம் இருந்தால் தானே நமக்கு கூட இருக்கிறவர்களும் பரலோகத்துக்கு போக வேண்டும், மணவாட்டி ஆக வேண்டும் என்கிற ஆசை வரும். இந்த ஏக்கம் இருந்ததுனால்தான் சூனேமியாள் இப்படி சொல்லுகிறாள். 8வது அதிகாரம் அதனுடைய 8 முதல் நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் இப்படி சொல்லுகிறது, நமக்கு ஒரு சிறிய சகோதரி உண்டு, அவளுக்கு ஸ்தனங்கள் இல்லை. நம்முடைய சகோதரியை கேட்கும் நாளில் அவளுக்காக நாம் என்ன செய்வோம்? ஹல்லேலூயா. பாரம். அடுத்த வசனத்தில் இப்படி சொல்லுகிறாள், 9வது வசனம், அவள் ஒரு மதிலானால் அதன் மேல் வெள்ளிக்கோட்டை கட்டுவோம், அவள் கதவானால் கேதுரு பலகைகளை அதற்கு இணைப்போம் என்று சொல்லிவிட்டு சூனேமியாள் தன் அனுபவத்தை சொல்லுகிறாள். 10வது வசனத்திலே, நான் மதில்தான், என் ஸ்தனங்கள் கோபுரங்கள், அவருடைய கண்களில் கடாட்சம் பெறலானேன். எனக்கு ஃபேவர் கிடைச்சிட்டு, ஆனா என் சகோதரிக்கு ஃபேவர் கிடைக்கலையே, இன்னும் வளரலையே. அவரை கேட்கும் நாளில என்ன உத்தரவு சொல்லுவோம்? உன் கூட தானே வளர்ந்தான், உன் கூட தானே வளர்ந்தா, உன் கூட தானே பந்தியில வந்து அமர்ந்தான், உன் கூட தானே ஆராதிச்சா, எங்க நீ நிக்கிற? எங்க? ஐயோ, எனக்கு எப்படி உத்தரவு சொல்ல முடியும்? அவள் மதிலானால் அதன் மேல நான் கோட்டையை கட்டுவேன், அவள் கதவானால் நான் கேதுரு மரங்களை இணைப்பேன். எனக்கு ஃபேவர் கிடைச்சிட்டு. நோவாவை பாத்தீங்களா? நோவாவுக்கும் அவன் குடும்பத்துக்கும் கிருபை கிடைத்தது என்று சொல்லவில்லை. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவா அலர்ட் ஆயிட்டாரு. எனக்கு கிடைச்ச கிருபை என் மனைவிக்கு கிடைக்கணும், என் பிள்ளைகளுக்கு கிடைக்கணும், என் மருமக்களுக்கு கிடைக்கணும். வேதம் சொல்லுகிறது எபிரேயர் 11:7 தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படிக்கு, glory, தன் அப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருக்கும். தன் குடும்பத்தை தேவ எச்சரிப்பை பெற்று, கிருபையை பெற்றவன் எச்சரிப்பையும் பெற்றிருக்கிறான். என்ன? உன் கூட வளர்ற இன்னொருத்தங்க உண்டு, உன் கூட ஆராதிக்கிற இன்னொருத்தங்க உண்டு, உன் கைப்பிடிச்ச உன் துணை உண்டு. அவனை கேட்கும் நாளிலே, அவன் என் சகோதரி கேட்கும் நாளிலே நான் என்ன சொல்லுவேன்? என்ன சொல்லுவேன்? காயினே ஆபேல் எங்க? நான் என்ன அவனுக்கு காவலாளியா? இப்படி சொல்லி எஸ்கேப் ஆக முடியுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் மதில்தான், அவருடைய கண்களில் கடாட்சம் பெறலானேன். எனக்கு கிடைச்ச ஃபேவர் என் ஃபேமிலி கிடைக்கணும், எனக்கு கிடைச்ச ஃபேவர் என் புருஷனுக்கு கிடைக்கணும், எனக்கு கிடைச்ச ஃபேவர் என் மனைவிக்கு கிடைக்கணும், எனக்கு கிடைச்ச ஃபேவர் என் பிள்ளைகளுக்கு கிடைக்கணும், என் மருமக்களுக்கு கிடைக்கணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? ஹல்லேலூயா. உண்மையான வளர்ந்த அனுபவம் உடையவன் அடுத்தவனுடைய வளர்ச்சியை விரும்புவான். ஹல்லேலூயா.